அம்மா காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன காலங்கத்திலே ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மூஞ்சி கழுவிட அப்புறம் சரி தலையெல்லாம் களைஞ்சது, தலை சீவிக்கிட்டு சரி வேலை செய்யலாம் அப்படின்னு இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் டயர்டாகவே இல்லையா? நேற்று ஃபுல்லாக ஒரு ஆட்டம் போட்டு வந்துட்டு தூங்கி முடிச்சோட டயர்ட்லாம் போயிடுச்சு. ஜாலியாக இருந்தது இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோக்கு விக்கு ரேவதி எல்லாம் வந்துருந்தாங்க. அல்ல எங்கள் ஊரில் கண்காட்சி போட்டுருக்குறாங்க. சரி அதுக்கு போயிருந்தோம். அதுக்கு விக்கு ஒய்ஃபு குழந்த ரேவதி குடும்பம் எல்லாம் பசங்க வீட்டில் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வந்து சாப்பிட்டு படுத்துங்கிறது ப்ரெஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன். சாப்பாடு செஞ்சுட்டு வேலைக்கு போகணும். இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல வந்து பருப்பு சாப்பாடு. நீ சொல்லவே வேணாம், எல்லாத்துக்குமே தெரியும். முருங்கைக்காய் முள்ளங்கிங்கிற முருங்கைக்காய் கேரட்டு கத்திரிக்காய் 3 போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு. ஓகே ஓகே. முருங்கைக்காய் 5 ரூபா. தக்காளி வந்து கிலோ 70 ரூபாய்க்கு விற்குது. 70 ரூபாயா? 70 ரூபாய்க்கு தக்காளி 70 ரூபாய்க்கு வந்துச்சு. திடீர்னு விலை ஏறிடுச்சு. திடீர்னு 40 ரூபாய்க்கு விற்றது 70 ரூபாய்க்கு போச்சு. நான் நேற்று ஈக்கடூர் பஸ் ஸ்டாண்டில் அங்கே ஆட்டோ விட்டு இறங்கின மாதிரி அங்கே 60 ரூபாய்க்கு விற்றுது. 60 ரூபான்னு 1.5 கிலோ 90 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் நேற்று. அங்கே தான் முருங்கைக்காய் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பார் வச்சு இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலான்னு. பீட்ரூட் பொரியல் தான், அதனால் நல்லா ரத்தம் ஊறும். அதில் பீட்ரூட் பொரியல். கேரட் நல்லா பெரிய கேரட்டு ஒரு 100 கிராமே வரும். ஒரு கேரட் எடுத்து போட்டு எல்லாம் நல்லா சத்தானதான் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது. கேரட்டு பயங்கர சத்து. அதான் கேரட்டு கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே முருங்கைக்காய் எல்லாத்துலேயுமே சத்தான காய் தான். பார்த்து போட்டு சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நேற்றுக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து அந்த கண்காட்சிக்கு வந்து எல்லாருமே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதோட வீடியோ வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஸாக வரும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால இந்த பாக்ஸ் வந்து படிக்கடியிலேயே கிடந்தது. நீ என்ன எடுத்து 2 கொட்டையில் வச்சிருக்கிறீ நீங்க? அது விளம்பரத்தை கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. அது இன்னும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணாமலே வச்சுருந்தோம். ஸோ இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எனக்கு தாங்க முடியல. படிக்கலையே ஒரு 20 நாளாட்டுமே அங்கேயே தான் கிடந்தது. நான் என்ன தெரியல அங்கேயே கிடக்குது. நான் பாரு விட்டுட்டேன். சரி எப்பயே ஏது அப்படின்னு. ஸோ நமக்காக ரிவ்யூக்காக அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காய் எரி பூந்திங்க வந்துச்சு. பாக்ஸ் நவத்துக்கு சரி என்னன்னு பார்க்க ஒரே 6 ரூபா இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இண்டஸ் வேலையிலேருந்து தான் பொருள் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம நிறைய டைம் வந்து இண்டஸ் வேலையில் பொருள் வாங்கியிருக்கோம். நாமளே வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அவங்களும் வீடியோவுக்காக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? இண்டஸ் வேலை வந்த பொருள் தானா? ஆமாம். சரி அதான் நம்ம ஊர்ல புழங்குற பொருள் தான். உங்களுக்கே தெரியல செமையா இருக்குது அதில் வாங்குற பொருள் எல்லாமே. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய இது. நமக்கு குக்கர் தான் வந்துருக்குது. ப்ரெஷர் குக்கரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கர் வந்து அலுமினியமில் இருக்கும். இது எல்லாமே வந்து சில்வர் குக்கரு. 5 இயர்ஸ் வாரண்டியோட தராங்க. எத்தனை வருஷம் வாரண்டி? 5 வருஷம் வாரண்டி. பரவாயில்லையே. 5 வருஷம் வாரண்டி. 5 லிட்டர் குக்கரு. இதை வந்து நம்ம எலக்ட்ரானிக் அடுப்புலையும் வச்சுக்கலாம். கரண்ட் அடுப்புலையும் வச்சுக்கலாம். சில்வர் குக்கரு நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால இது எப்படி இருக்கு? வெயிட் எல்லாம் எப்படி இருக்கு? வெயிட் செமையா இருக்குது கண்ணு. நல்ல வெயிட். அவங்க 5 வருஷம் கேட்டி சொல்றாங்க. இது நாம பல வருஷத்துக்கு வரும். நல்லா வெயிட்டா நல்ல குக்கரு. அதெல்லாம் நல்லா தாங்கும். ஸோ நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கு கீழேயுமே வந்து இந்த ISI முத்திரையோட அவங்க பிராண்ட் நேம் போட்டே கொடுத்துருவாங்க. இது ஒரு மாடலாம் நல்லா இருக்குது. சமமா இருக்கிற மாதிரி நல்லா ப்ரீமியமா இருக்கு. செமையா இருக்குது. நல்லா ஹை லெவலா வெயிட்டா நல்லா இருக்குது. ஒன்று வாங்கினோம்னாலும் நமக்கு கடைசி வரைக்கும் தாங்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எல்லாமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இண்டஸ் வேலையோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். வாங்கும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ப்ரோமோ கோடு வந்து AKP12 அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து 12% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பில் அமௌண்ட்லேருந்து. பரவாயில்ல. நீங்கள் அப்படி வாங்குற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கோடு இது பண்ணி நீங்கள் வாங்குங்க. பரவாயில்ல. கஞ்சி வருது. கஞ்சி வரைஞ்சா இந்த குழிக்குழியே வர மாதிரி இதில் குழியே கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல. ஸோ இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சமையல் இந்த மாடல் நம்மகிட்ட இந்த மாதிரி குண்டா மாடல் நம்மகிட்ட இல்ல. நீட்டு வாக்கா தான் வச்சிருக்கிறேன். இந்த மாடல் இல்ல. இது அடுத்து என்னது? குழம்பு குண்டா. குழம்பு குண்டாவா? சாஸ் பாட். குழம்பு குண்டா தாங்க. சூப்பர். கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். இது பாருங்களே நல்ல வெயிட்டா சூப்பரா இருக்குது.
குவாலிட்டிலாம் இங்கே இதோட திக்னஸை பாருங்களேன், எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அடியோட பேஸுமே வந்து நல்ல திக்காக இருக்கும். அடி பிடிக்காது கண்ணு, இந்த மாதிரி அடி பிடிக்காது குழம்பெல்லாம். நமக்கு நல்லா ஹெவியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். நம்ம சூடு ஏறிச்சுன்னா சீக்கிரம் வேலை முடியும். சூடு ஏறிக்கும் சீக்கிரம் நமக்கு வேலை. மூடி வச்சுக்கோமா, இங்கே பாருங்க மூடி, அதுக்கு ஏற்ற மாதிரி மூடி அழகா இருக்குது. டர்போ குக் டீப் கடாய் இது பேரு. இதா குட்டி வடை சுட்டி சூப்பரா இருக்குது. இங்க இதுக்கு அதுக்கு பக்கத்துல வச்சுக்கோமா, இது சின்ன குட்டி போட்டுருக்குது. மூடி பாத்துரு, இதுக்கு எப்படி மூடி. இதுல சமைச்சோம்னா ஒரு பெரிய குடும்பம் ஒரு நேரத்துக்கு சாப்பிடலாம். இதுல சமைச்சா ஒரு சின்ன குடும்பம் ஒரு நேரத்துக்கு சாப்பிடலாம். 2 பேருக்கு போதும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இந்த வடை சுட்டி போதும், கரெக்டா இருக்கும் சமைக்கிறதுக்கு. நல்லா இருக்கு, அழகா இருக்குது. இது வேற அழகா கைப்பிடியே பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு, கரெக்ட்டா இதா இருக்குது. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னா ட்ரை, இது என்ன பேரு, எல்லாத்துக்கும் மூடி ஓடியே. இது வந்து இங்க பாருங்களேன், செம்மையா இருக்கு. இந்த கைப்பிடி சூப்பரா இருக்கு. கைப்பிடி கைமா, நீங்க வந்து மெட்டலு ஹீட் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஹீட் எல்லாம் வரவே வராது. ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்குல்ல நம்ம கிட்ட இருக்குது. சூப்பரா இருக்கு, அழகா இருக்குல்ல, வேற லெவலுமா, செம்மையா பிரீமியமா இருக்கு. சோ இதுக்கும் மூடி இருக்கு, இதுக்கு கண்ணாடி மூடி தான் இருக்கு. அதுதான் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, கண்ணாடி மூடி தான் இதுக்குமே. ஆக மொத்தத்துல இந்த 4 பொருள் தான் நமக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி இது இருக்கு, இதுவும் இருக்கு, குக்கரே இருக்கு. சோ ஆமா, இந்த மாடல் இல்லாமா, அது நீட்ட மாடல் குக்கர். இது வந்து 2 புதுசா அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, சோ நமக்கு இது வந்து விளம்பரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஆனா இது நம்ம கிட்ட இந்த பொருள் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி நாம வாங்கினதே இருக்கு. ஆமா, இந்த குண்டா வாங்கிருக்கிறோம். குக்கர் வாங்கினா இந்த மாடல்ல, அது இன்னும் கொஞ்சம் நீட்ட மாடலா கொடுத்துருவோம் வாங்கணும். இப்போ வந்து இது நல்ல உருண்டை மாடலாம், இந்த மாடல் கொடுத்து இது 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்களும் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த இண்டஸ் வேலியோடைய பையிங் லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயிட்டு நம்மளுடைய ப்ரோமோ கோட் வந்து AKP12 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற எந்த பொருள்லேருந்துமே உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி பொருள் வாங்கிக்காங்க, காலத்துக்கு நம்ம கிடக்கும். Few moments later. நம்ம சமையல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருக்கனே. ரெடி, ரசம் ரெடி, ரசம் தாளிச்சிட்டேன். குழம்பு ரெடி, குழம்பு தாளிச்சு விட போறேன் நானு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த குண்டான பாருங்க, இந்த குண்டான வந்து இண்டஸ் வேலையில வாங்கினது தான். இது வாங்கி கிட்டத்தட்ட எப்படியோ 1 வருஷம் இருக்காம. இருக்குங்க. எல்லாமே ரெடி. நான் பீட்ரூட்டோடு தான் வணக்க போறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிச்சு ஊற்றிட்டு இதை நான் வணக்க போறேன். அம்மா அது வணக்கிறதுக்குள்ள நேற்று நாங்கள் அங்கே போயிட்டு வந்த வீடியோஸ்லாம் இப்போ வரும், ஃபுல்லாக பாருங்க, செமையா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு விற்கு ரேவதி எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள வராங்க. ஸோ என்ன நடந்திருக்கு எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. கைஸ் இங்கே பாருங்க, நம்ம ஊர் மண்டபத்தில் வந்து கண்காட்சி போட்டிருக்காங்க. கண்காட்சிக்கு வந்து ஒட்டகம் வந்திருக்கு. அம்மாவுக்கு ஒட்டகத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். போயம்மா ஒட்டகத்தை தொட்டுட்டு வாமா, போமா தொட்டுட்டு வா, கிடைக்காது. தொட்டாச்சு, பக்கத்துல போனதுல தொட்டாச்சு. விக்கு காடை விக்கு வெள்ள விக்கு இல்லைங்களே பாருங்க, விக்கு ஒய்ஃபு விக்கு குழந்தையோட வந்துங்க, பையனோட எல்லா விஷயம் நம்ம வீடியோ எடுக்க போறோம். வீடியோ முழுசா பாருங்க, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். இடமே பாருங்க, பண்ண செம்மையா இருக்கு, மொத்தங்கள்லாம் இருக்குது. சின்ன பிள்ளையா மாறியாச்சு, ஜாலியா இருக்குது. யாருங்க அது? அக்கா ரேவதி அக்கா, ரேவதி அக்கா நல்லா இருக்கீங்களா? விக்கு பையன் விக்கு பையன் விக்க காணும் காட்டீங்களே, விக்கு வாசி தாத்தா சொல்லுங்க, இங்க பாருங்க. ரொம்ப நாள் ஆளைய காணோம். கொரோனா போது டீச்சர்லாம் வீட்டுல இருந்தாங்க, எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. அதெல்லாம் நீங்க வரதே இல்லை. டீச்சர்லாம் தெரியுமே, கல்யாணத்துல பார்த்தாங்கல்ல.
விக்கு வந்து பிசினஸ் கால்ல இருக்கறனால பிஸி. வாலு பையன் வால் இருக்காளேன்னு செக் பண்ணுவோமா? என்னடா வாலு எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருந்தான், இப்ப பாருங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். அதான் இவன் பேரே வாலு பையன் இல்லையே, சைலண்ட் ஆயிட்டானே. ஆமா, கொஞ்சம் கேப் விட்டதுனால அமைதி ஆயிட்டான். பழகுனானா என்னது நான் மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. 200 மதிப்புள்ள மெகந்தி மீன் அவதாரம். அப்ப ஆளுக்கு ஒரு மெகந்தி போட்டுக்க வேண்டியதான். போலாமா? நான் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன்ப்பா. ஓகே, இதுதான் மாசு நம்ம ஊரு. நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து பீரோவே பாத்துட்டு இருக்கு. கண்ணாடி வச்சு சூப்பரா இருக்கு. இதோட விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 15,000. லிங்கேசன்லயா? நல்லா நிறைய ரேக் வச்சு சூப்பரா இருக்கு. பாருங்க புது புது கண்ணாடி, புது டிசைன். இந்த மாதிரி வாங்கிடுவோமா? இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இதுக்கு வந்து கண்ணாடி ஓபன் பண்ணிட்டு கண்ணாடி. ஸோ இங்கே வந்து ஏதோ ஸ்வீட் வந்து தராங்க சுகருக்கு. ஸோ அதனால் எல்லோரும் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது எப்படி இருக்கு? நாட்டு சக்கரை மாதிரி இருக்கு. எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு? ஃபுட் ரிவ்யூவர் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்ல வேண்டா. நீங்க என்ன சொல்றாங்க? அப்படியா? வலி இல்லாதவங்களுக்கு வலி வர வைப்பாங்களா? நல்லா இருக்கீங்களாங்கா? ஓகேங்கா. ஸோ இந்த அண்ணன் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ ஆர்வம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ சத்து மாவு கஞ்சி டேஸ்ட் பார்க்க கொடுக்குறாங்க. என்ன ஸ்பெஷலுங்கக்கா? குடிச்சு பாருங்க. எப்படிமா? நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? அப்படியா? குழந்தைக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுது. ஸோ 50 வகையான தானியங்களை வச்சு சத்து மாவு செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொங்கு மண்டபத்துக்கு வந்து ஸ்டால் முன்னாடி வந்தோடனே வாங்கிக்கலாம். மாமா அத்தை பையன் வாங்கி தருவானா இல்லை யார் வாங்கி தருவா? அத்தை மாமா பொண்ணு பெரிய பொண்ணா இருந்தா மாமா பொண்ணு தான் வாங்கி தரணும். பெரிய பொண்ணு யாரோ அவங்க தான் வாங்கி தரணும். என்னை விட நீ ஆமா நீ தான் வாங்கி தரணும். என்னை விட எவ்வளவு வயசு பெரிய பிள்ளை நீ? அத்தை பையன் மாமா பிள்ளைக்கு வாங்கி. நான் சின்ன பையன் நீ தான் பெரிய பிள்ளை. எதுக்குங்க அது? எவ்வளோ ப்ரைஸ்? எவ்வளோ? 200 rupees. ஓகே ஓகே ஓகேங்க. ரெண்டு பேர் மட்டும் தனியாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நிவிஸ் கலெக்ஷன். அவங்களோட ஐடியா தான். கீழே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். சூப்பர் சூப்பரா சாமி வச்சிருக்காங்க.
இப்ப வெளியில் பாப்பா எனக்கு பிடிச்ச வெளியில் பார்த்துக்குவோம். நிறைய வந்து செயின் பாக்க. இது எவ்வளவுக்கு அந்த செயின்? ஸோ இங்கே வந்து உட் ஐட்டம் வந்து விக்கு பையனுக்கு வாங்கிட்டு இருக்கோம். வாங்கியாச்சு. கிட்டார் வாங்கியாச்சு. இல்லை கிட்டார் அது என்னன்னு தெரியல. கலையில் போதுமா? அழகா சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க, என்ன இந்த மசத்துல இவங்க உட்காந்தது இல்லையாம்மா? பயந்துக்காக ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கும். எல்லாம் சாஞ்சு உட்காருங்க. எப்படி இருக்கு? சேர்ல வச்சுக்கலாம், கார்ல வச்சுக்கலாம், சோஃபா பெட்ல வச்சுக்கலாம். என்ன பிரைசிங்னா வருது? எம்ஆர்பி உங்களுக்கு 9500, உங்களுக்கு ஆஃபர் போக 6000 கொடுக்குறோம். பட் இன்னைக்கு வாங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா 1000 ரிடக்ஷன் பண்றோம். நம்ம 5000 மட்டும் கொடுக்குறோம். 5000 ரூபாய். 3 வருஷம் வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்குறோம். சிறப்பா இருக்கு. அதான் தெரியும், நாங்க வாங்கணுமே ஆல்ரெடி ஒண்ணு. A few moments later. ரெண்டு பேரும் மெய் மறந்து உட்காந்துட்டீங்களே அப்படியே. இது ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்கண்ணா. இது ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கு. நாம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும், இதே தான் வாங்கணும். செம்மையா இருக்கு. ஸோ வந்ததுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்கு வந்து சீடை கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். இனிப்பு கம்மியா சூப்பரா இருக்கு. நல்லா நெய்து செஞ்சீங்களா? செம்மையா சூப்பரா இருக்கு. சீடுங்களாமா, கருப்பில செஞ்ச சீடை சூப்பரா இருக்கு. ஸோ ஃபுல்லாக டாய்ஸ். உங்கள் பசங்களுக்கு எதுவும் டாய்ஸ் வாங்கலையா? பசங்க வந்து வாங்கினா வாங்கிட்டே இருப்பானுங்க, அதனால வேணாம். இங்க இப்போ வாங்கி உடைக்கிற வயசு ஆயிடுச்சு. நம்மளோட ஐட்டம் இங்க இருக்குது. என்னது? தின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு கேம் விளையாடுறதுக்காக உள்ள வந்துட்டோம். எவ்வளோ வந்திருக்கு? எவ்வளோ? 3 4 6 5 மொத்தம் எத்தனை? 30. மொத்தம் 30 வந்திருக்கு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்குது. எப்படி இருந்துச்சு? ஒரு பேய் நின்னுச்சு இருக்குதுல. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து ஃபேமிலியோட இந்த கோஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு வந்தோம். செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு 2-3 தூரியும் போட்டிருந்தாங்க. அம்மாலாம் ஏற மாட்டேன்னாங்க. நான், விக்கு, ரேவதி எல்லாருமே ஏறி ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. செம்ம திகிலுங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுண்ணா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. ரேவதி எப்படி இருந்துச்சு? ஒட்டக பயணம் எப்படி இருந்துச்சு? ஒட்டக பயணம் ஏறினோடனே மல்லாக்க போட்டிருக்கோம். அதுவும் பயணம் வச்சுட்டு போறோம். அது இப்படிங்கிறது ஒத்த கையில பிடிச்சி கீழே விழுந்து போட்டிருக்கு. எப்படி இருந்துச்சு? ஒட்டகம் எப்படி இருந்துச்சு? தூரியை பார்த்துட்டு இருக்கேன். பொங்க மண்டபத்துல வந்து நிகழ்ச்சி எல்லாம் போட்டிருந்தாங்க. கண்காட்சி, சேரி, தூரி எல்லாம் செம்மையா இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம். எப்படி கண்டிருந்தா எல்லாத்துக்கும்? டைம் போனது தெரியல. ஆமா, டைம் 10 ஆயிடுச்சு. மணி 10 ஆகுது. நாங்க வந்தது 6 மணிக்கு வந்தா 10 மணி ஆகி வந்து 10 மணி ஆகி 10 தூரி வந்து ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அண்ணன் இருக்காங்க, தூரி கடையில 10 கை கட்டு மங்கள கை கட்டுங்க. வந்தீங்கன்னா ஃபிஷ் தராங்க. ஃபிஷ் வந்து 10 ரூபாயாமா. ஒரு டிக்கெட்டுக்கு மீன் ஃப்ரீயாமா. இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து அம்மா கை பக்கத்துல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. டாடா பை. அப்பா வண்டியில கூட்டிட்டு வாங்கண்ணே. பாய். நீ வீக்கெண்ட் பாய்.